இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. நாங்க வந்து என்னன்னு ஓகேண்ணா. பாக்குறோம். எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. சரி என் கூடயே வந்துருங்கன்னு சொல்லிருக்கேன். ஆமா ஆமா வீரா எல்லாரும் மாறன் சேர்ந்து அங்க வரோம். அவங்கள எதுக்கு இப்ப கேக்குறீங்க? நம்ம எல்லாரும் தானே போறோம். அவங்க வரல, நீங்க பேசாம இருக்கீங்களா? நீங்களே ஏதாவது கேட்டு குழப்பி விட்டுறாதீங்க. சரி நான் அப்புறமா பேசுறேன். சித்தப்பா ஏன் கிரண் இப்படி சொல்ற? சொல்றேன், சொல்லலாமா? அமைதியா இருங்க. எல்லாரும் வந்தாச்சா? அதான் எல்லாரும் வந்தாச்சே. வேற யாரு? ஆமா மாறனும் வீராவும் எங்க? மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க. உங்களோட டூ இதோ எல்லாரும் ஒண்ணாவே போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டேய் மாறா, நம்ம தங்கச்சி கல்யாணம்டா. பிரச்சனையா? நீ இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைண்ணே, தீபாவளி டைமு வீட்டில் இருக்கிற எல்லாருமே போயிட்டா கடையை பார்த்துக்க ஆள் இருக்காது. நான் கடையிலேருந்து வியாபாரத்தை பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வரவு செலவு கணக்கெல்லாம் வேற இருக்கு. வீராவும் கூட இருந்தால் நல்லா இருக்கும். நீங்களாம் போங்க. கல்யாணம் முடிஞ்சதும் ராகவனை கடையில விட்டு நாங்க 2 பேரும் விருந்துக்கு வந்துடுறோம். டேய் என்ன விளையாடுறியா? ஏண்டா அங்க நம்ம தங்கச்சிக்கு யாரா பதில் சொல்றது? கிளம்பும் போதே ராகவனும் மாறனும் கண்டிப்பா வரணும்னு சொல்லிவிட்டு இருக்கா. நீ வரலன்னு சொல்ற? நானா வரலன்னு சொல்றேன். இவனு கல்யாணம் முடிஞ்சு விருதுக்கு வரல. நம்ம சொந்த பந்தம் யாரையும் வந்து பார்க்கல. நீ அப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி மாறா? பாத்தியா, இதான் நீங்க சொந்தத்துக்கு கொடுக்குற மரியாதையா? இல்லடா, நான் தான் கடையை பார்த்துக்க சொன்னேன். அப்பா, நம்ம குடும்ப விசேஷத்தை விட கடை வியாபாரம் பெருசுல உங்களுக்கு. ஏன்பா இப்படி பிரிச்சு பாக்குறீங்க? அப்படிலாம் இல்லடா. இதே மாதிரி நாங்களும் இருந்துக்கலாமா? டேய் என்னடா நீ? இது பாருங்க, வரலன்னா அப்பா கிட்ட போன் பண்ணி சொல்லிடுங்க. என்னால பதில் சொல்ல முடியாது. மாறனும் வீராவும் கல்யாணத்துக்கு வரணும். அதுக்கு மேல உங்க விருப்பம். அப்பாவால் இதுக்கு மேல பதில் சொல்ல முடியாது. டேய் கிளம்புடா. அதான் அப்பாவே சொல்லிட்டாருல, நீ கிளம்பலாம்டா. கிளம்பலாம். அத்தை இருந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அண்ணனே செஞ்சுட்டாரு. மாறா, கடவுளும் கூடவே இருக்காரா. நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன் மாமா. என்னப்பா இங்க இறங்கிட்டீங்க? நான் பிறந்து வளர்ந்த ஊர். எத்தனை வருஷம் ஆச்சு இல்ல? இந்த வயல்லையும் வரப்புலையும் எத்தனை நாள் நான் ஓடி இருப்பேன். ஏய் ராகவா, எவ்வளவு சந்தோஷமா பாரேன். இருந்திருப்பேன். அதுக்குதான்ப்பா அடிக்கடி ஊருக்கு வரணுங்கிறது. எங்கடா, வேலையை பத்தி யோசிச்சா மத்த எதை பத்தி யோசிக்க முடியல. தொழிலை கவனிச்சுக்கிட்டு ஊரையே மறந்துட்டேன். அதான் தம்பிங்கள வளர்ந்துட்டாங்கல்லப்பா. அவங்க கிட்டே கொடுத்து நீங்க ஊர்ல வந்து செட்டில் ஆனா என்ன? பண்ணணும்டா. அப்பா, மாறன் இருக்கான் பாருங்க, ரொம்ப பொறுப்பானவன். பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருப்பான். அவங்க கிட்ட பொறுப்பா படிச்சா 1க்கு 3 கடையா மாத்திருவான்ப்பா. என்னோட பிரச்சனையே வந்தானே, அவனால நீங்களாம் எப்படி நம்புறீங்கன்னே தெரியலையடா. அங்க பாரு. என்ன வீரா, சொல்லுங்க மாமா. எங்க ஊர் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு பாரு. இது உங்க மாமா பிறந்து வளர்ந்த ஊரு. இப்ப நீ எங்க வந்திருக்க? ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணா, அவளுக்கு இந்த ஊருக்கு வரணும்னு ரொம்ப ஆசைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. சீக்கிரம் ஊருக்கு போகணும், சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்க்கணும். எல்லாம் கரெக்டா இந்த கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஏன்டா வரமாட்டேன்னு சொன்ன? அது கடை வேலையும் இருக்குல்லண்ணே. டேய் சமாளிக்காதரா, உன்னை பத்தி தெரியும் எனக்கு. அவசர தாலி கட்டி கல்யாணம் பண்ணிருக்க. ஊர்ல 4 விதமா ஏதும் பேசுவாங்கன்னு யோசிச்சிருக்க, அப்படிதானே? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேனே. அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். என்னப்பா போலாமா? வாங்க.
இந்த வயசுலயும் எவ்வளவு லவ்வோட இருக்காங்கல்ல. இது ஏன் உன்கிட்ட சொல்றேன்னு பாக்குறியா? புரியுது. எனக்கு இந்த ஐ லவ் யூ சொல்றது, உருகி உருகி லெட்டர் எழுதுறது, நீ தான் என் உலகம், நீ இல்லாம எதுவுமே இல்லை, இந்த மாதிரி கவிதையா பேசவோ எழுதவோ எனக்கு தெரியாது. அப்பெல்லாம் பேசவும் எனக்கு வராது. அதான் நம்ம பிரச்சனையே. ஒருவேளை அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தா நீ ஓகே சொல்லிருப்பியோ? இப்ப சொல்றேன். அதோ அங்க தாத்தா பாட்டி 2 பேர் இருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு ஒரு 20 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப வரைக்கும் அவங்களோட லவ் குறையாம அந்யோன்யமா இருக்காங்க. அந்த லவ் தான் என் லவ். நம்ம 2 பேரும் அப்படி இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்லப்போனா இவ்வளவு நேரம் அவங்க 2 பேர்த்த நான் பார்க்கல. நீயும் நானும் தான் அவங்க 2 பேரா நினைச்சு இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். பாரா ஆ